கர்த்தருக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் சங்கீதம் 91 9 10 நாம் பார்க்கலாம். நான் 10வது வசனத்தை முதல்ல படிக்கிறேன். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு நமக்கு நேரிடாதான், வாதை கூடாரத்தை அணுகாது. ஏன்னா அவரை நாம் கர்த்தரை நம்ம அடைக்கலமாய் வைத்திருக்கிறோம். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய், அவரை நாம் அடைக்கலமாய் ஒரு தாபரமாக நாம் தங்கியிருக்கிற ஒரு கூடாரமாக நாம் வைத்திருக்கிறபடினாலே நமக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாது. அருமையானவர்களே, நிறைய வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆபத்துகள், நாசங்கள், மோசங்கள், சத்துடைய கண்ணிகள், விசுவாசுடைய எரிச்சல்கள், மனுஷனுடைய பொறாமை, மண்கண்ணி நாவிகள், இப்படி பலவிதமான போராட்டங்கள், பொல்லாப்புகள் எதுவும் உங்களை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை எந்த நோய்கள், முன்னோர்கள் நோய்கள், வேற நோய்கள், எந்த வாதை நோய்கள், தீராத வியாதிகள், இப்படி சில குடும்பங்களை அது மாதிரி உங்களுக்கு வராது. ஏன்னா நம்ம கர்த்தரை தாபரமாக கொண்டிருக்கிறோம், அவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம், அவரை நம்ம அடைக்கலமாய் கொண்டிருக்கிறோம். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தர் உனக்கு தாபரமாய் கொண்டாய் ஆவின் சங்கீதம். ஆகவே உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதை அணுகாது. எந்த வாதை நோய்கள் வராது, பொல்லாப்பு வராது. இந்த வருடம் முழுக்க அப்படி உங்களை காத்துக்கொள்வோம். உங்கள் பிள்ளைகளை நல்ல மனசுல சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நாங்கள் எங்களுக்கு அடைக்கலமாக நாங்கள் கொண்டிருக்கிறோம், உம்மை நாங்கள் தாபரமாக கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது. இந்த வார்த்தையின்படியே எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அப்படியே உங்களை பாதுகாத்து நடத்துவார். God bless you. Amen.